ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். காலையிலே பசங்களை விடும்போது மேடத்தையும் ஸ்கூல்லே விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டேவா, அதனால் இப்போ ஃபோன் பண்ணிட்டாங்க, குமார் என்னை வந்து வீட்டுக்கு இட்டுன்னு போய்டு அப்படின்ட்டு. அதனால் ஸ்கூலுக்கு போயின்னு இருக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, பையன் டொக்கு விய வச்சுட்டான், காருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கேன், அது வரும். அந்த வண்டி ஆக்சிடெண்ட் ஆன விஷயம் வந்து மேடத்துக்கு தெரியாது, ஓனருக்கும் தெரியாது. ஏன்னா நேற்று நைட்டு பையன் ஆக்சிடென்ட் பண்ணி எடுத்துன்னு வந்து விட்டுட்டு யாருக்கும் தெரியாது மேலே போயிட்டான் ஆள். நான் காலையிலே பார்த்துட்டேன், காலையில் ஏஞ்சி ஸ்கூலுக்கு வரும்போதே பார்த்துட்டேன். ஆனால் நான் மேடத்திட்ட சொல்லலை. ஏன்னா இது வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுகிறாங்கன்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஓவர் அட்வான்டேஜும் எடுத்துக்கூடாது. ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு கமாண்ட் ஒன்று பண்ணியிருந்தார், ப்ரோ ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுறதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. அது ஒரு நாள் எடுக்கணும், சும்மா ஏன்னா தானேன்னு சொல்லக்கூடாது. அதான் நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்தால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ ரைட் சைடு போகிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, லெஃப்ட் சைடு போகிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, திரும்பி வரத்துக்கு என்ன சொல்லுவாங்க, முன்னாடி பின்னாடி வண்டியோட சாவி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு ஃபுல் டீட்டெயிலோட ஒரு வீடியோ ஒன்று பண்ணணும். அது இப்போ இந்த டைமில் பண்ண முடியாது. வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமை நாள் பார்த்து அது கரெக்டாக எடுத்து அந்த ஒரு நண்பருக்காக அந்த வீடியோ பண்ணணும்னு ஒரு இதுவில் இருக்கேன் நான். ஏன்னா நம்மளாம் ஒரு ஆளுன்னு நினச்சின்னு நம்மக்கிட்ட கமெண்ட் பண்ணி ஒரு விஷயம் கேட்குறாரு இல்லை, அதனால் அவருக்கு தெளிவாக சொல்லி ஆகணும். ஸ்கூல் கிட்ட வந்துட்டேன், போய் மேடத்திட்டேன்னு வரும். எங்கன்னா இட்டுன்னு போகிறாங்களான்னு என்னன்னு தெரியல, அதையும் பார்க்கணும். 2வது ஷிஃப்ட் ஸ்கூல் வந்திருக்கோம், ஒரு 3 பசங்க இருக்குது, அவங்கள இட்டுன்னு போவேன். வரும்போது மாமா கேட்டாங்க, குமார் ஹக்மத்தோட கார் பார்த்தியா அப்படின்ட்டு. பார்த்தேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இதுமாரி நேற்று ஆக்சிடென்ட் ஆகிட்டுக்குது குமார், காலையில் தான் பையன் சொன்னான் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆமாம் மாமா நானும் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஆக்சிடென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குதா இல்லை கம்மியாக இருக்குதான்னு கேட்டாங்க. இல்லை மாமா கொஞ்சமாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், பையனை கொஞ்சம் பொறுமையாக ஓட்ட சொல்லுங்கள் மாமா அப்படின்ட்டு. அப்புறம் நான் பொறுமையாக தான் குமார் போகிறான், இருந்தாலும் நான் சொல்லியிருந்தாங்கிறேன், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லை அவங்களோட கஷ்டம் நம்மளுக்கு புரியும். ஒரு அளவுக்கு மேலே நம்ம பசங்களை திட்டியும் கேட்க முடியாது. காலேஜ் போயிருக்கிறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், மாமா பசங்களை இட்டுன்னு வரட்டும், நம்ம வீட்டுக்கு போகலாம். போய் லஞ்ச் என்ன வருதுன்னு பார்க்கலாம். டுடே லஞ்ச் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமா? சாப்பாடு, கருவாடு, சிக்கன் கிரேவின்னு சொல்ல முடியாது, சிக்கன் தொக்குன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கருவாடு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த கருவாடோட ஃப்ளேவர் நல்லாவே இருக்குது. அடுத்தது சிக்கனு. சிக்கனில் பட்டை கொஞ்சம் அதிகமாகிட்டுக்குது போல் தெரியுது. ஏன்னா பட்டையோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் கருவாடு குழம்பு செம்மையாக இருக்குது, சாப்பிடுவோம். சலூன் இட்டுன்னு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சலூன்னா மேடத்துக்கான சலூன் கிடையாது, பசங்களுக்கு முடியாட்டு இட்டுன்னு வந்திருக்காங்க. டைமு 6:19 ஆகுது. அந்த முடியாட்டு கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு சில பொருள் எடுத்துன்னு வந்திருக்காங்க மேடம். என்னென்னா அந்த பால் பவுட்ரு, சர்க்கரை, பருப்பு, இந்த டொமேட்டோ பேஸ்ட்டு, அதுமாரி சில பொருள் எடுத்து வந்திருக்காங்க. இப்போ முடிவு எடுத்துன்னு வரும்போது அங்கே வேலை செய்கிறவங்களும் வர வச்சு அவங்க கையில் கொடுத்து அனுப்பி விட்ருவாங்க. ஒரு இது பாருங்கள், பால் பவுட்ரு, டொமேட்டோ பேஸ்ட்டு, ஒரு இது சர்க்கரை, பருப்பு. இப்படியே இந்த இன்ஜின் ஓரமே நின்றுக்கும், கொஞ்சம் கதன்னு இருக்குது. இன்ஜின் சூட்டுக்கும் இங்கே லைட்டாக இருக்கிற அந்த குளிருக்கும். எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரியல. 2 பசங்க மட்டும்தான், அது சின்ன பசங்க, சீக்கிரமாக முடிஞ்சிடும். வந்ததுக்கப்புறம் ஷாப்பிங் போகிறாங்களா இல்லை வீட்டுக்கு போகிறாங்களான்னு தெரியல, பார்ப்போம். சலூன்லேருந்து நேராக தைமஜம் ஆகிட்டுன்னு வந்துட்டேன். இங்கே வந்து சில பொருள் மட்டும்தான் வாங்கி வர சொன்னாங்க. மாமா வேறு ஒரு பொருள் வாங்க வேறு ஒரு கடைக்கு போயிட்டாங்க. நான் இங்கே வந்து சம்முன் ஸ்லைடர், குரோசன் சாக்லேட், அப்புறம் ஆப்பிள் ஒரு பாக்ஸு, வெள்ளரிக்கா ஒரு பாக்ஸு, ஜூஸ் ஒரு பாக்ஸு, லெபன் ரோப், அது ஜிர்ஜிர் தழை, இது மட்டும்தான் வாங்கின்னு வந்தேன். இதோட பில்லு 10 தினார் 150 ஃபில்ஸ், நம்பூர் காசுக்கு 2959 ரூபா. வேலையெல்லாம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. வேலை அதிகம்னு சொல்ல முடியாது, வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் சிம்பிளாக வந்துச்சு வேலை. நைட்டுக்கு டின்னர் எதுவும் இல்லை.
அப்படியே சும்மா தண்ணி கொஞ்சம் நட்ஸ் மட்டும் சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். அந்த காரு வந்து பார்த்தாங்க, இப்போ மாமா கீழே இறங்கி பார்த்தாங்க. இப்போ வந்து நான் இறக்கி விடும் போது இதுதான் ஆச்சா குமார் அப்படின்னு கேட்டான். ஆமாம் இதுதான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க ஏதோ அரபியில் பேசினே மேலே போயிட்டாங்க. நான் பொருளெல்லாம் எடுத்து லிஃப்ட்டில் வச்சுட்டேன். ஓனர் வராரான்னு தெரில, பசங்க வர பேசின்னு இருந்தாங்க. ஓனர் வந்தான்னா நம்மளுக்கு வேலை அதிகம் வராது, இன்னும் ஸ்லோவாகிடும். சரி, அவர் வரும்போது வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு படுத்து தூங்குவோம். நாளைக்கு விடையில் சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.